பேச்சுலரு நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக இருக்கும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, குக்கரில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக செய்கிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ உங்களுக்கு அளவுக்காக கட்டுறேன். எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதால் எடுத்துங்க. 1/2 கிளாஸு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். 1/2 கிளாஸு குக்கரில் சேர்த்துங்க. இப்போ இதே கிளாஸில் 1/2 கிளாஸு நான் ரைஸு போட போகிறேன். நான் கடையில் நல்ல அரிசாக பச்சை அரிசி வாங்கியிருக்கிறேன். குண்டு ரைஸு, சரிங்களா? இது குண்டு ரைஸு. இப்போ என்ன பண்ணுறோம், 1 கிளாஸு இதில் 1/2 கிளாஸ் போட்டுக்கிறேன், சரிங்களா? போதும். 1/2 கிளாஸு, சரிங்களா? இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கிறேன். இப்போ நான் நல்லா அரிசையும் பருப்பையும் கலந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, எந்த கப்பால் அளந்தோமோ அதால் 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம், சரிங்களா? இதான் அளவு குக்கரில் செய்கிறது. 5 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போது 10 நிமிஷமாக ஊறிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், 1 கிளாஸு இதோட பால் சேர்த்துக்கிறோம், சரிங்களா? இல்லை ஊற்றிட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூனு நெய் போட்டுங்க, சரிங்களா? இப்போ தேவையான சக்கரை பொங்கலுக்கு தேவையான ஜாமான் தான் இது. முந்திரி, திராட்சை உங்களுக்கு போதுமானதை எடுத்துங்க. ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன், நெய் எடுத்துக்கிட்டேன், ஒரு 4 அச்சு வெல்லம், சரிங்களா? கொஞ்சம் திருகுன தேங்காய், சரிங்களா? இப்போ நம்ம இதை வச்சு தான் சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். இப்போ நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சக்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கிறோம். நல்லா தண்ணி கொதிக்குது. 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? 1/2 கிலோ வெல்லம். இதை நல்லா பாகாகட்டும். ஏறு போனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொலன்னு வெந்துருச்சு, சரிங்களா? இந்த மாதிரி 4 விசில் விட்டு எடுத்துங்க. நல்லா சக்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு எதுவும் பதங்க தான் வேண்டாம். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோம். இப்போ நெய் சேர்த்துருக்குறேன், சரிங்களா? இதை நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா சூடாயிட்டு இந்த முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக செவந்தால் போதும், சரிங்களா? இந்த அளவுக்கு முந்திரி இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி இருந்தால் போதும், சரிங்களா? இந்த கலரு இருந்தால் போதும். இப்போ திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறோம், சரிங்களா? திராட்சை லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி எடுத்துங்க. இந்த கலர் இருந்தால் போதும். நல்லா ரைஸு இந்த மாதிரி நல்லா கொலன்னு வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 கிளாஸு பால் சேர்த்துக்கிறோம். மொத்தத்தில் 1/2 கிளாஸு நம்ம பால் சேர்த்துக்கிறோம், சரிங்களா? இந்த பாலை நல்லா இப்படி கிளறி விடுங்க, சரிங்களா? கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் இப்படி கிளறி விட்டு இப்போ நம்ம காய்ச்சின வெள்ளைப்பாகை இதோட 1/2 கிலோ, சரிங்களா? 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். இதோட இந்த வெள்ளைப்பாகை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. மீடியமாக வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். திக்னஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? இப்படி இருக்கணும். ஒரு கொதி வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, 1/2 மூடி தேங்காய் பூ திருகுனது ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கிறீங்க, சரிங்களா? தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க, சரிங்களா? அடி பிடிச்சிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சூப்பராக வந்துடுச்சு பொங்கல். ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரில் செய்கிறது. டக்குன்னு ஒரு பேச்சலருக்காக தான் இது. சூப்பராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, 5-6 ஏலக்காய் நான் தட்டி வச்சுக்கிறேன். இதையும் இந்த பொங்கலோட நல்லா கிளறி விடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி கிளறி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம முந்திரி அந்த நெய்யை இதோட சேர்த்துக்கிறோம்.
ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுக்கிறோம். இந்த நெய்யையும் நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. சூப்பராக வந்துடுச்சு. கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆச்சு. குக்கரில் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். சர்க்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி உங்களுக்கு நல்லா காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி இந்த சர்க்கரை பொங்கலை நான் எடுத்த அளவே பேச்சுலரு நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக இருக்கும். நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம செஞ்ச பொங்கலை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே ஒரே அளவாக செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேச்சுலருக்காக நம்ம குக்கரில் போட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எக்ஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.